சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் நேற்று இரவு 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக தற்போது சோதனை நடைபெற்று வருகிறது. சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் நேற்று இரவு 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த விசாரணையில் 3 வெவ்வேறு இடங்களில் இருந்து பணம் கைமாறி இருப்பது தெரியவந்திருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணகுமார் வழங்க கேட்கலாம். சரவணகுமார், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். தற்பொழுது சென்னை கீழ்ப்பாக்கம் இந்த ப்ளூ டைமண்ட் ஹோட்டலில் காவல்துறையினர் இந்த விசாரணை நடத்தி வரக்கூடிய சோதனை நடத்தி வரக்கூடிய இந்த காட்சிகளை பார்க்கலாம். சென்னை ஈவேரா நெடுஞ்சாலையில கீழ்ப்பாக்கத்துல இந்த ஹோட்டல் இருக்கிறது. நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான ஹோட்டல் என கூறப்படும் இந்த ஹோட்டலில் இருந்துதான் அந்த 4 கோடி ரூபாய் பணம் இங்கிருந்து கொண்டு செல்லப்பட்டு ரயில் மூலமாக கொண்டு செல்லப்பட்டு தாம்பரத்தில் நேற்று நள்ளிரவு தேர்தல் பறக்கும் படையினரால் காவல்துறையினால் பிடிபட்டது. இந்த நிலையில அதில் நடத்திய விசாரணையில பல்வேறு புதிய தகவல்கள் கிடைத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது இந்த ஹோட்டலில் நேரில் சென்று விசாரணையை மேற்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட 3 பேர், சதீஷ், நவீன் மற்றும் பெருமாள், இந்த 3 பேரும் 2 தினங்களாக இந்த பணத்தை சென்னையில வெவ்வேறு இடங்களில் இருந்து இந்த பணத்தை கைப்பற்றி இருக்கிறார்கள். குறிப்பாக சென்னை பசுமை வழி சாலையில ஒரு உணவு விடுதிக்கு அருகில் இருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை வாங்கியிருக்கிறார்கள். வேறொரு நபரிடமிருந்து கைமாறி இருக்கிறது. அதே போல சென்னை யானை கவுனி பகுதியிலும் இது போன்ற வெவ்வேறு பகுதியில் இருந்து இந்த பணத்தை பெற்றிருக்கிறார்கள். சென்னையினுடைய பல்வேறு பகுதியிலிருந்து சிறு சிறு தொகையாக இந்த பணத்தை கைமாற்றி இந்த ப்ளூ டைமண்ட் ஹோட்டலுக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். புதிதாக 2 சூட்கேஸ்கள் வாங்கப்பட்டிருக்கிறது. இந்த 2 சூட்கேஸ்களிலும் சுற்றி துணிகளை, உடைமைகளை வைத்து அதில் இந்த பணத்தை பதுக்கி வைத்து கொண்டு சென்றிருக்கிறார்கள், தனித்தனியாக பிரித்து. இந்த 3 பேரும் நெல்லை கொண்டு செல்வதற்கு, இந்த பணத்தை கொண்டு செல்வதற்காக வாகனங்களில் மற்ற கார் போன்ற வாகனங்களில் கொண்டு சென்றால் அங்கே வாகன தணிக்கை செய்வார்கள் என்பதனால ரயில் மூலமாக கொண்டு செல்லலாம் என்றுதான் இவற்றை கொண்டு சென்றிருக்கிறார்கள். அதுவும் துணியில் மறைத்து வைத்து கொண்டு சென்றிருக்கிறார்கள். இந்த நபர்கள் செல்வதற்கு, அதாவது ரயில் மூலமாக செல்வதற்கு டிக்கெட் கிடைக்கவில்லை என்பதனால இவர்கள் தற்பொழுது எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரனுடைய லெட்டர் பேட் மூலமாக இது ஈர்ப்பு பெற்று அதன் மூலமாக முன்பதிவு செய்துதான் இவர்கள் பயணித்திருக்கிறார்கள் என்ற விவரங்கள் எல்லாம் தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து இது குறித்து வருமான வரித்துறையும் விசாரணை மேற்கொண்டு வருகிறது. நன்றி சரவணகுமார்.